ஹாய்! இது சாட்டர்டே ஈவினிங். எப்பவுமே வீக் டேஸ்ல கூட சமாளிச்சுருவேங்க அந்த ஸ்நாக்ஸுக்கு. ஆனா வீக்கெண்ட் ஆனா போதும் என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க. செஞ்சு குடு, செஞ்சு குடுன்னு சொல்லிட்டு. அதுவும் என் பொண்ணு பிரெட்ட பார்த்துட்டானா போதும். அந்த பிரெட்ல ஏதாவது செஞ்சு குடுக்குற வரையும் என்ன விடவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் இந்த பிரெட்ல பிரெட் டோஸ்ட் பண்ணி குடுத்தே ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பீஸா மாரி பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம சீஸ் வாங்கி ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள தூங்கிட்டே இருந்துச்சு. சரி அத செஞ்சு குடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சைடுல பாலையும் ஊத்தி வச்சாச்சு. அப்படியே டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். பிரெட்லாம் ஃபர்ஸ்ட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டா. டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுல சாஸ் அப்ளை பண்ணிட்டு என்கிட்ட வெறும் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் மட்டும் தான் இருந்துச்சு. இது கூடவே ஸ்வீட் கார்ன், பன்னீர் எது வேணா ஆட் பண்ணலாம். எது ஆட் பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். டாப்பிங்ஸ்க்கு ஆரியானோ, சில்லி ஃபிளக்ஸ் 2மே ஆட் பண்ணிட்டு நெறைய சீஸ் வச்சுட்டு, அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு மெதுவா சீஸ் உருகுற வரையும் வெயிட் பண்ணி எடுத்தா போதும். நம்ம பாப்பாக்கு எனக்கு எதுவுமே போடாத, வெறும் சீஸ் மட்டும் வச்சு குடுன்னு சொல்லிட்டா. அதனால வெறும் சீஸ் மட்டும் வச்சுட்டு அவளுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டேன் தனியா. இதுல இருக்க ரொம்ப கஷ்டமான விஷயமே சிம்லயே வச்சு பொறுமையா சீஸ் உருகுற வரையும் வெயிட் பண்ணணும். இல்லன்னா டக்கு டக்குன்னு கரைஞ்சு போயிடும். அவ்வளவுதான் ரெடி பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பரான பீஸா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருக்கும். அது கூட ரொம்பவே ஃபில்லிங்காவும் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேவும் கூட. ஹேப்பி ஃபாதர்ஸ் டே டூ ஆல் ஹீரோஸ். ஒவ்வொரு அப்பாவுமே நம்ம வீட்டோட பில்லர்ஸ். அவங்க இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்க இருக்கும்போதே அவங்கள நல்லா கொண்டாடிக்கோங்க. அவங்க இல்லாத அன்னைக்கு அவங்க இல்லன்னு நெனச்சு ஃபீல் பண்ணாம, கிடைக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்க.